நான் பொதுவாகவே சிரிக்கிற பழக்கம் உடையவன். எல்லாரும் என்ன கேட்பாங்க, எப்படிங்க சிரிச்ச முகமா இருக்கீங்க அப்படின்னு. இப்ப மனுஷனாவே சிரிக்கணும் என்னங்கய்யா. தொல்காப்பியர் நகையேன்னாரு முதல்ல ஆரம்பிக்கிறப்பயே. நகையே அழுகை இழிவுரல் மறுக்கை, அப்படிதான் நகை தான், நகைச்சுவை தான் முதல்ல மனுஷனுக்கு. சிரிச்சாதான் மனுஷன். மாடு சிரிக்காது, நாய் சிரிக்காது, குரங்கு சிரிக்காது, சிரிச்சாலும் நம்மளால பார்க்க முடியாது. மனுஷன் தான் சிரிக்க முடியும், ஆனா சிரிக்கவே மாட்டேங்கிறான். மனுஷன் சிரிக்கிறதுக்கு ஒரு காமெடி காட்சி வருது, நகைச்சுவை காட்சி தேவைப்படுது படத்துல. மனுஷன் சிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேச்சாளர் வந்து பேசுறது தேவைப்படுறது. மனுஷன் சிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மீம்ஸ் தேவைப்படுது. மனுஷன் சிரிக்கிறதுக்கு முக்கியமா இப்ப மனுஷன் எதை பார்த்து தெரியுமா சிரிக்கிறான்? சக மனுஷன் கஷ்டப்பட்டா சிரிக்கிறான். அந்த பிராங்க் வீடியோன்னு ஒன்று பண்றாங்களே, அதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறோம்ல தம்பி. அந்த பிராங்க் வீடியோல என்ன நடக்குது? ஒருத்தன் பலூன் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒருத்தன் குப்புன்னு அடிக்கிறான். அவன் நனைஞ்சு போனோட படம் பார்த்துட்டு இருக்கிறான், நல்லா வாங்குறான். அப்ப இன்னொரு மனிதனுடைய துயரம் சக மனிதனுக்கு சிரிப்பாக இருக்கிறது. ஆனா ஒரு காட்டுல மான்கள் கூட்டமாக போகிற பொழுது ஒரே ஒரு குட்டி மான் மாட்டிக்கிட்டா, அல்லது யானைகள் கூட்டமாக போறப்போ ஒரே ஒரு குட்டி யானை சிங்கத்திடமோ புலியிடமோ மாட்டிக்கொண்டால், சுத்தி இருக்கிற யானைகள் எல்லாம், சுத்தி இருக்கிற மான்கள் எல்லாம், சுத்தி இருக்கிற காட்டு பண்டிகள் எல்லாம் அதை பார்த்து ஒருபோதும் சிரிப்பதில்லை. என் இனத்தை சார்ந்த ஒருவன் துயர் உறுகிறான், அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை என்று நாமெல்லாம் 6 அறிவுக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்ற மிருகங்கள் நினைக்குது. ஆனா 6 அறிவு இருக்கிற மனுஷன் தனக்கு சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, ஏதாவது ஒரு மனுஷன் எங்கேயாவது கஷ்டப்பட்டா சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். கொண்டு வாப்பா, நான் பேசி இப்ப நான் இப்படி சாப்பிட்டே பேச முடியும். நீ அன்புல அன்னை தெரசா மிஞ்சிருவ போல இருக்கு. கொடுத்துரும். அவங்க சாப்பிட மாட்டாங்க, வச்சிரு பரவாயில்ல அப்படி சொல்லிடணும். ஒரு மரியாதைக்கு சாப்பிடாம இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க சார், கொடுங்க, இதுக்கு மேலே எதுவும் கொண்டு வராதிங்க, எனக்கு மன உளைச்சல் ஆயிரும். எனக்கு கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். நீ தேங்க்ஸ்ப்பா, நல்லா இருப்பேன், போயிட்டு உன் முன்னாடி உனக்கு காப்பி தர மாட்டா, போயிட்டு. அப்ப மிருகங்கள் வந்து அவ்வளவு தெளிவா இருக்கு, மனுஷன் தெளிவா இல்லை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? நாமளே பண்ணிருக்கோம், நானே பண்ணிருக்கேன். நம்மளே அறியாம சக மனிதன் துயர் இருக்கிற பொழுது நமக்கு சிரிப்பு வருது இல்ல? பிராங்க் வீடியோவா இருக்கட்டும், இல்ல ரோட்ல ஒருத்தர் நீங்க நடந்து போறீங்க, இப்ப புத்தக காட்சி முடிச்சுட்டு வெளில போறீங்க, பைக் எடுத்துட்டு போறோம், ஒருத்தர் உழுதுட்டாருன்னு வச்சுங்க, இந்த நம்ம ஆர்ச்சு கிட்ட, உடனே கண்ணீர் சிந்துவீங்களா என்ன? அப்படியே முந்திட்டு போனான், வேகமா போனாங்க பாரு. அவர் திரும்பினோன்னு, சார் அடிக்கிட்டு படலையே, அம்மாடி, நம்ம மாதிரி மனுஷன் மாதிரி ஒரு ஆளு உலகத்திலே கிடையாதுங்க, உண்மையிலே நான் சொல்றேன். அப்ப அது நான் இப்ப மறுபடியும் என்னோட இடத்துக்கு வரேன். சாப்பாட்டு போட்டு அது ஓடி பிடிச்சா எனக்கு பொதுவா நகைச்சுவை உணர்வு அதிகம், சிரிப்பு வந்துடும். நான் கண்ட்ரோல் பண்ணி சிரிக்காம இருக்கேன். அதுக்கு என் மனைவி கேட்குறாங்க, இது யாரோட பிளான்? எங்க நானா நாயை பிளான் பண்ணி உட்கார வச்சு கூப்பிட்டு மோந்து பார்க்க சொல்லி ஓடுன்னு சொன்னா என்ன? நான் சொன்னேன், ஆமா கட்டாயப்படுத்தி சாப்பிட, நான் சிம்பிளா ஒரு பதில் சொன்னேன், அம்மா நீ தவறா எடுத்துக்காத, கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறதுக்கு அது உன் புருஷன் இல்லைன்னு. கரெக்டா என்ன சொல்ல? எளிமையா வாழ்க்கையை எடுத்துக்கோங்கிறேன், எளிமையா வாழ்க்கையை எடுத்துக்கோ. ஏன் உடனே நிறைய பேர் சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து பெண்களை கிண்டல் செய்து இந்த மாதிரி நகைச்சுவைகள் தான் சொல்வீர்களா? மனுஷன் சிரிச்சா போதும். கரெக்டா? நான் ஆண்களை கிண்டல் பண்ணி வரிசையா வருவேன், ஒன்னும் கவலையே படாதீங்க. நான் எல்லா மனுஷனாவே கிண்டல் தானே, அதுல என்ன ஆண் பெண், எல்லாரும் மனிதர்கள் தான், நாம தான் ஆண் பெண்ணு பிரிச்சுட்டோம். கரெக்டா? இன்னொன்னு சொல்லவா? காட்டுக்கு வந்து ராஜா யாரு? காட்டுக்கு ராஜா யாரு சார்? நல்லா சத்தமா சொல்லுங்க. காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இது சிங்கத்துக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. காட்டுக்கு ராஜா சிங்கம். அத கூண்டுல அடைச்சு வச்சு இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். யாரு? மனுஷன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள்னு பேசுறப்ப நம்மளுடைய அன்பு டைம் டேபிள் போட்டு வரக்கூடாது. இந்த இடத்துல தான் அன்பா இருக்கணும், இந்த நேரத்தில் அன்பா இருக்க கூடாது, மனைவிட்ட இந்த நேரத்துல தான் அன்பா பேசணும், குழந்தைகள்கிட்ட இந்த நேரத்துல தான் அன்பா பேசணும், இல்ல கணவன்கிட்ட இந்த நேரம் தான் அன்பா பேசணும். அப்படி டைம் டேபிள் போட்டு வருவது அன்பே கிடையாது, அது சந்தர்ப்பவாதம்.
நீங்கள் நேரத்திற்கு தகுந்த மாதிரி அன்பு காண்பிக்கிற மனிதர்களாக இருந்தால் நீங்கள் அன்பு காண்பிக்கிற மனிதர்கள் என்ற அர்த்தம் இல்லை, நீங்கள் சந்தர்ப்பவாதிகள் என்ற அர்த்தம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நான் சொல்றது சுருக்கு சுருக்குன்னு குத்தும், அதனால அமுக்குட்டியா கை தட்டாம இருக்கக்கூடாது. நம்மளை தான் சொல்றான், பரவாயில்ல, உண்மைதான், கை தட்டணும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? வாத்தியார் வேலை தான் இப்ப நான், ஏன்னா இது நானும் பண்ணியிருக்கேன் சார். நான் என்ன, அதாவது ஒரு மனிதனுடைய பேச்சுங்கிறது அடுத்தவர்களுக்கானது இல்ல, அவன் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நான் யோசிச்சிருப்பேன், இதெல்லாம் நம்ம பண்ணிருக்கோமே, சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்கோமே, அன்பா இருக்கிற வந்திருக்கோமே, அப்ப அது உண்மையான அன்பு இல்லையே. நான் ரியலைஸ் பண்ணுவேன், நான் யோசிப்பேன், அதனால நான் சொல்றேன். நான் வரப்ப எனக்கு உண்மையிலே இப்ப எது தெரியுமா? மேடம் கொஞ்சம் வேகமா வந்து உட்காருங்க மேடம் ப்ளீஸ். மேடம் பாப்பா உட்கார்றா ப்ளீஸ். உங்களுக்காக தான் வெயிட்டிங் மேடம், ஆரம்பிக்கல. கமிஷனர் சொன்னார் அந்த 2 பேர் வரட்டும்னாரு, அதுக்காக உட்காருங்க மேடம். வர்றது லேட்டு, அது என்ன அப்படி ஒரு பார்வை, எல்லா டென்ட்டும் நீங்க போட்ட மாதிரி தப்புன்னு வந்து முன்னாடி இடம் இருக்கான்னு பாத்தீங்களா? வாங்க மேடம் மேடையிலேயே உட்காரு, நீங்க ஆடியன்ஸா வந்தா போதும், என் பக்கத்தில் உட்காந்து கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு நாங்க இருக்கோம். இப்ப எனக்கு உண்மையே இன்னைக்கு திங்கக்கிழமை, எப்பயுமே புத்தக கண்காட்சியில எல்லாரும் சனி ஞாயிறு தான் வேணும்னு கேட்பாங்க. தலைவரையா தெரியும், உண்மையா தலைவரையா? சனி ஞாயிறு ஏன்? வெள்ளி சனி ஞாயிறு கூட்டம் வரும், மக்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க, 2 நாள் அதிகமா இருக்கும், கூட்டம் நல்லா இருக்கும், அப்ப பேசுறது ஈஸின்னு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? திங்கள்ல இருந்து வியாழனுக்குள்ள நீங்க எந்த கிழமையில எந்த பேச்சு எந்த தேதி கொடுத்தாலும் பரவாயில்லமே. ஏன்னா ஒரு வேலை நாள்ல உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு புத்தகம் பார்ப்பதற்காக ஒரு வேலையா நீங்க வந்திருக்கீங்கல்ல, அந்த நல்ல மனிதர்களை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லிட்டு இருப்ப கூட ஒரு அக்கா ஈவரக்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கியக்கா, நீலாம் அக்கா பச்சை கலர் சேலை, நீ பண்ற அநியாயம் இருக்க, நேரா என் முன்னாடி உட்காந்து நீயும் பக்கத்துல இருக்கிறவரும் அனுபவிச்சு வேற சாப்பிடுறீங்கக்கா. சாப்பிடுங்க, தப்பு இல்லை, அது ரசிச்சு ருசிச்சு. நான் ரொம்ப நேரமா அக்கா தலையாட்டிட்டே இருந்ததா என் பேச்சுக்கு நினைச்சேன், கடைசியில சாப்பாட்டுக்கு அப்படியே கடி கடிச்சது அப்படின்னு எனக்கு ரசிக்குது போல இருக்கு, பயங்கரமான ரசிகை. உத்து பாத்திரம் தெரியுது, கைக்கும் வாய்க்கும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திங்கக்கிழமை நான் உள்ள வரப்ப என்னை கூட்டிட்டு வந்த நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டேன், அவ்வளோ சேர் போட்டிருக்காங்க, ஆளே காணும். ஆனா எனக்கு சிவகங்கை மக்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் தெரியுமா சார்? நான் வந்தப்ப உட்கார்ந்து இருந்தது ஒரு 20 பேர் தான். ஆனா இந்த அரங்கம் நிறைஞ்ச மாதிரி இருக்கணும்ட்டு இங்க ஒரு 2 பேர், அங்க ஒரு 2 பேர், அங்க ஒரு 2 பேர், அங்க ஒரு 2 பேர்னு அந்த எனக்கு அது ரொம்ப அந்த பண்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உண்மையிலே நான் அசந்து போனேன், மொத்தம் ஒரு 20 பேர் இப்படி செதறி கிடக்கீங்களே அப்படின்னு. அப்புறம் குலதெய்வத்தை வேண்டிட்டே மேடைக்கு ஏறினேன், எப்படியாவது எங்கேயாவது இருந்து ஆளை கூட்டிட்டு வந்துரு சாமின்னு. ஆனா உண்மையான ஒரு மனிதனுடைய வேண்டுதல் பலிக்கும்ங்கிறதுக்கு கேமராமேன் சார் இப்ப நீங்க அப்படி காமிக்கணும் கூட்டத்தை, ஏன்னா பாக்குறவன் நம்ப மாட்டான், இவன் யாரும் இல்லாம பேசி பழக்கப்பட்டவன் அப்படின்னு. இது மாவட்ட நிர்வாகம், இது எதோட கேமரா? அது எதோட கேமரா? சோனின்னு சொல்லாதீங்க, மாவட்ட நிர்வாகம் தானே, அப்படியே காமிங்க. அப்பதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த தடவை கூப்பிடுவார், இவன் பேசினா கூட்டம் வரும்னு. பப்பாசியும் அப்பதான் கூப்பிடு. இதெல்லாம் உள்குத்து நிறைய இருக்கு, தப்புன்னு திருப்புங்க, ரொம்ப அழகா காமிக்க வேண்டாம். என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க எத்தனை பேரும், காமிங்க, அப்படி காமிச்சு கொடுங்க எல்லா பக்கமும். வெளியில போறவங்களுக்குலாம் சொல்றேன், இடம் நிறைய இருக்கு, வந்து உட்காருங்க. சில அக்கா அங்க இருந்து இடம் இல்லை ஆண்டி அப்படின்னு போகுது, அப்படி காமிச்சிட்டு அப்படி சேர் இல்லாத அப்படி ஒருத்தர் ஹாய் சொல்றான் பாருங்க, அதுல நம்ம பையன் கரெக்டான பையன், அவன் வெரி குட், அவ்வளவுதான் போதும் சார், இனிமேல் என்ன காமிங்க. ரொம்ப அங்கேயே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் யாருக்கு பேச சந்தோஷம் இல்ல, வரலாற்று பதிவு பண்ணிடணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா அன்பிற்கு உண்டு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்களே, இந்த அன்புக்கு இதை பதிவு பண்ணுமா இல்லையா? எல்லா புத்தக திருவிழாலையும் அதுக்காக தான் நான் என்ன வந்தோன்னு அவ்வளவு சேர் இருந்ததா. எனக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு பார்த்தா எனக்கு முந்தைய நிகழ்வு ஞாபகம் வந்துடும். சபாரத்னே ஒரு ஊருக்கு இந்த மாதிரி போயிருக்கேன், அந்த எப்பயுமே ஒரு 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 நிகழ்ச்சி அமைப்பாளர்னு ஒருத்தர் வரணும்ல. இப்போ பபாசி கூப்பிட்டுருக்கு, தமிழ்நாடு அரசு கூப்பிட்டுருக்கு, மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டுருக்குன்னா மாவட்ட நிர்வாகம் சார்பாக கெஸ்ட் ஹவுஸ் வந்தாங்க, வரவேற்றாங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. கொட்டாய் விட்டா வாயில காப்பி ஊத்துருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. நீ சுண்டல் சாப்பிடுங்கிறாங்க, தண்ணி பாட்டில் வைக்கிறாங்க, காஃபி சாப்பிடுங்கிறாங்க, அந்த டிஃபன் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க, வரப்பை ஏதாவது வாங்கி வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ அன்பா இருக்காங்க. இங்கே கூட்டிட்டு வந்தோன்னே என்ன அப்படி எவ்வளோ அன்பா இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு நமக்கு. வரப்பையே அவ்வளோ இங்கே வந்தோன்னே இப்படி இருந்துச்சா. எனக்கு உன்னே ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டவங்க இருக்கணுமா இல்லையா சார்? அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன், ஊர் பேர் சொல்ல விரும்பல, கூப்பிட்டவரே இல்லை சார். நீங்க சிரிக்காதீங்க, எனக்குலாம் அவ்வளோ வருத்தமா இருக்கு. கூப்பிட்டவரே இல்லை.
சரி பரவாயில்ல, எல்லாம் ஆடியோ செட்டப்லாம் இருந்துச்சு. ஒரு சின்ன மேடை, ஒரு அமைப்பான், ஒரு 4 குடும்பம், ஒரு 4 குடும்பம்க்கா, ஒரு 4 குடும்பம் மாதிரி இருக்கும். ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஆள் அதுக்குள்ள, ஒரு ஆள் கிடையாது அதுக்கு மேல. மொத்தமே 20 பேர் தான். நான் வந்தப்ப நீங்க இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி தான். அந்த 20 பேர் நான் வந்து உட்காந்துருக்கேன். என்னை அறிமுகப்படுத்துறது இந்த சகோதரி மாதிரி ஒருத்தங்க. அந்த நடந்து போனவர், அந்த மேடையை நடந்து போனவர், நேத்தெல்லாம் சரியான கூட்டம் அப்படின்ட்டு போறான். கொழுப்பு தானே இது. இப்ப எனக்கு எவ்வளவு மனசு வருத்தப்படும் எனக்கு, ஏன்னா மன உளைச்சல் ஆயிட்டேன். அப்படி என்ன நேற்று பெரிய பேச்சாளர் யார் வந்திருக்கா? யார்? சுகிசிங் ஐயா வந்தாங்களா? பாரதி பாஸ்கர் அக்கா வந்தாங்களா? பர்வீன் சுல்தான் அக்கா வந்தாங்களா? இல்லை சாலமன் பாப்பையா ஐயா வந்தாங்களா? எந்த பட்டிமன்ற ராஜா சார் வந்தாரா? யார் வந்தா? பெரிய புகழ்பெற்ற ஆள் லியோனி சார் வந்தாரா? யார் வந்தான்னு தெரியலையே அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம். கோபிநாதன் இது வந்து யாருன்னு தெரியல கேட்போன்ட்டு நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், சார் அவர் கோவப்படுறாருங்க, கூப்பிட்டது அவருங்க, கோவப்படுறாரு, வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல சார். 2வது தடவை ஃபோன் பண்ணதுக்கு நான் சொன்னேன், இல்லை சார் நேற்று ரொம்ப கூட்டமாமே. அப்படி என்ன சார் நேற்று நடந்தது, யார் வந்தான்னு? அது விடுங்க அப்படின்னு கட் பண்ணிட்டார். எப்பயுமே நமக்கு ஒன்று அவாய்ட் பண்ணாதான் அதை நிறைய கேட்கணும்னு தோணும். வேண்டான்னு சொன்னாதான் நம்ம நிறைய கேட்கணும்னு தோணும். நான் மறுபடியும் ஃபோன் போட்டு, சார் சொல்லுங்க சார், அவர் கோவமா இருந்த ஒரு வாய்ஸ் கனிவா மாறிடுச்சு. விடுங்க சார், அதை போய் நீங்க ஏன் அழட்டிக்கிட்டு? இல்லை சார் நீ கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. தெரியும் சார். அப்போ எவ்வளோ கொழுப்பு பாருங்க. தெரியும் சார். நேற்று யார் வந்தான்னு சொல்லுங்க. நேற்று யாரும் வரல. அப்புறம் ஏன் சார் அவ்வளோ கூட்டம்? அன்னதானம் போட்டோம். அன்னதானம் போட்டோம் சார், அதனால கூட்டம். நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்கன்னா சாப்பாடா நம்ம எதிர்பார்க்குறோம்? நீங்கள் பாட்டு பேசுங்கன்னாரு. நான் சரி நம்ம கடமை. அந்த அதே மாதிரி ஒரு சகோதரி அங்கே அறிமுகப்படுத்தினாங்க. இவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறேன் சிஸ்டர். நான் உண்மையிலே பலத்தை கைத்தறல் கொடுங்க. ஏன்னா ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு வரவேற்கிறதுக்கு ஒரு வரவேற்புரை ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. உட்காந்து கேட்குறாங்க, சிரிக்கிறாங்க, நடுவில் பிடிக்கலன்னா ஃபோன் பார்க்குறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை நமக்கு. எப்படி பின்னால் இருந்து பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. நான் அந்த விஜய் டிவியில் வேலை பார்க்குறேன். 36 மணி நேரமும் சுற்றி 24 மணி நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் பிக் பாஸ் கேமரா மாதிரி என் மண்டை. அதனால சும்மா வச்சிருக்கேன், பரவாயில்ல. ஏதோ மரியாதைக்கு உட்காந்துருக்காங்கல்ல, அங்கே அறிமுகப்படுத்திட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு அந்த அம்மா விருட்டுன்னு கிளம்பிடுச்சு. அந்த 20 பேர் நீங்க நம்ப மாட்டீங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒரு மழை பெய்கிற பொழுது எவன் மழை பெய்கிற மழை நீரை குடிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் மட்டுமே பாத்திரத்தை ஏந்தி வருகிறான். மற்ற பக்கம் தண்ணி வீணா தானே போகுது. பரவாயில்ல, 20 பேர் இருக்காங்களேன்னு நான் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அண்ணன் ரசிக்கிறாரு. அண்ணே நன்றிண்ணே. அவருக்கு ஒரு மழை பெய்கிற பொழுது எவன் நீர் அருந்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனே பாத்திரத்தை ஏந்தி வருகிறான்னு அண்ணன் அப்படியே கேட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிட்டு அருமை அப்படின்னு பக்கத்தில் தம்பிகிட்ட சொல்றார், உங்க ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணே, எந்த நிகழ்ச்சினாலும் கூப்பிட்டுறேன், வந்து உட்காருங்கண்ணே. ஆசிரியர் தெரியுது. அதான், ஏன்னா ஒரு ஆசிரியர் மனசு ஒரு ஆசிரியருக்கு தான் தெரியும். பாவம் அனாதை பேசுறான், காப்பாற்றிடுவோன்ட்டு. இப்போ ஒரு குடும்பம் அங்கே நின்று பார்க்குது, போகலாமா வேண்டாமா அப்படின்னு லாஸ்ட்ல 3 பேர். உடனே எல்லாரும் ஆன்னு பார்க்காதீங்க, ஒன்று சொல்லிடக்கூடாது. அந்த 20 பேருங்க 20 பேரும் கேட்டிருக்கான் சார். நீங்க நம்ப மாட்டீங்க சார். வீடியோ சார் அவ்வளோ பிரமாதமா 1 மணி நேரம் சார் பேசியிருக்கேன். அட்டகாசமா கேட்டாங்க, கை தட்டுறான், சிரிக்கிறான், கொண்டாடுறான். எனக்கு ரொம்ப நன்றி சொல்லி முடிச்சுட்டு கீழே இறங்கி அந்த நன்றி சொல்லி நன்றினா சார், இந்த ஆடியோ ஆப்ரேட்டர்லாம் இந்த இனிமையான முகத்தோட உடனே உயரப்படுங்கிறான். நன்றின்னு சொன்ன உடனே அடுத்துதான் 2 வாரத்தை உடனே டப்பு டப்புன்னு சுருட்டிட்டு இருக்கான். அவரு அங்க இருந்தவர் அவரு, அம்மா நீங்க என்ன கிண்டல் பண்ண மட்டும் நீங்க ரொம்ப சிரிக்கிறீங்கம்மா. இல்ல நான் கேட்கிறேன், இப்ப சிவகங்கையில் அப்படி என்ன பனி பெய்யுது இப்படி காதை மூடிட்டு வர அளவுக்கு? நீங்க பனி பெய்யக்கூடாதுன்னு காதை முன்ன மாதிரில என் பேச்சை கேட்க கூடாதுன்னு காதை முன்ன மாதிரி இருக்கு. ஆனா நான் என்ன நானே கிண்டல் பண்ணிக்கிற மட்டும் நீங்க அதிகமா சிரிக்கிறீங்க. தனியா அவங்க சிரிப்பு கேக்குது அப்படின்னு.